சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த 5ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை மத்திய அரசு கல்வி நிறுவனங்களில் ஆல் பாஸ் ரத்து என்று அந்த உத்தரவானது மத்திய அரசு கல்வி நிறுவனங்கள் அந்தந்த மாநிலங்களில் இது என்னென்ன விளைவுகளை இது ஏற்படுத்தும், மாநில அரசின் பாடத்திட்டங்களில் படிக்கும் பள்ளிக்கூடங்கள் மற்றும் அரசு உதவி பெறும் அந்த பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு தற்போதைக்கு பொருந்தாது என்று கூறியிருக்கிறார்கள். இருந்தபோதிலும் மத்திய அரசு கல்வி நிறுவனங்களில் ஒரு 25% அந்த வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள அல்லது ஏழை குழந்தைகளுக்கான இடம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அந்த மாணவர்களுக்கு இதனால் பாதிப்பு ஏற்படுமா? அது தவிர மற்றவர்களுக்கு இதனால் பலன் ஏற்படுமா சார்? அதாவது 2009 கட்டாய இலவச கல்வி உரிமை சட்டம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. சுதந்திரம் பெற்ற அந்த நாளிலேயே இருந்தே அனைவருக்கும் கட்டாயமான இலவச கல்வி அளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி 75 ஆண்டுகள் ஆகியும் இன்று வரை அனைவருக்கும் இலவசமான அந்த கட்டாய கல்வியை அளிக்க முடியாத சூழ்நிலையில் 2009 கட்டாய இலவச கல்வி உரிமை சட்டம் என்று ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதனுடைய மிக முக்கிய நோக்கமே பள்ளியில் இடைநில்லா தேர்ச்சி, அதாவது எந்த ஒரு குழந்தையும் 8வது வகுப்பு வரை எந்த வகுப்பிலும் நிறுத்தம் செய்யக்கூடாது அல்லது இடைநிற்றல் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது என்கிற அந்த அடிப்படை, அந்த கோட்பாட்டின் அடிப்படையிலே தான் அந்த இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் கொண்டு வந்தது. ஆனால் அதற்கு எதிராக ஒன்றிய அரசு 2019ஆம் ஆண்டில் அந்த 2009 கட்டாய கல்வி உரிமை சட்டத்திலே திருத்தம் கொண்டு வந்து 5வது 8வது வகுப்புகளுக்கான கட்டாய தேர்ச்சி என்பதை ரத்து செய்திருக்கிறது. அந்த 2019 ரத்து செய்துவிட்டு அதை இன்றைக்கு 2024 டிசம்பர் மாதத்திலே ஒன்றிய கல்வி அமைச்சகம் இது மாநிலத்திலே உள்ள ஒன்றிய அரசினுடைய அந்த பாடத்திட்டத்தின் கீழ் வருகின்ற அந்த மத்திய அரசு இடைநிலை கல்வி வாரியம் பள்ளிகளுக்கும், கேந்திர வித்யாலயா பள்ளிகளுக்கும், நவோதயா பள்ளிகளுக்கும், சைனிக் பள்ளிகளுக்கும் பொருந்தும். இதை 16 மாநிலங்களில் ஏற்கனவே 2019 ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சில யூனியன் பிரதேசங்களும் ஏற்றிருக்காங்க. ஹரியானா, புதுச்சேரி போன்ற அந்த யூனியன் பிரதேசங்கள் இன்னும் பரிசீலித்து வருகின்றன என்றெல்லாம் குட்டையை குழப்பி இருக்கிறார்கள். நான் என்ன சொல்றேன், ஒன்றிய அரசினுடைய கல்வி நிலையமாக இருந்தாலும் சரி, அதில் மாநில அரசினுடைய கல்வி நிலையமாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தையை 8வது வரை தேர்ச்சி செய்வதற்காக ஒரு தடை விதிக்கப்படுமையானால் என்ன நடக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒன்று சொல்வார்கள், நீங்கள் 5வது 8வதிலே தேர்வு இல்லாமல் அல்லது அடிப்படை மதிப்பெண்கள் இல்லாமல் தேர்ச்சி பெற வைத்தால் தரம் கெட்டுவிடும் என்று சொல்கிறார்கள். நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், இந்த தரம் என்ப சொல்லுக்கு என்ன இலக்கணம் அவர்கள் வகுக்கிறார்? தரம் என்பதே ஒரு மாயை. ஏனென்று கேட்டால், தரம் என்று சொன்னால் இப்படி தேர்வினுடைய அடிப்படையில தான் ஒரு குழந்தையினுடைய தரத்தை கண்டுபிடிக்கலாம் என்று இந்திய அறிவியல் ஆராய்ச்சி மூலம் இவர்கள் கண்டுபிடித்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இரண்டாவதாக, இந்த 5வது வகுப்பிலே 8வது வகுப்பிலே தேர்ச்சியை ரத்து செய்வது என்பது ஒரு முறை தேர்வு நடத்தும். ஆண்டு இறுதி தேர்வு நடக்கும். ஆண்டு இறுதி தேர்வில தோற்று போனால் 2 மாதத்திலே மீண்டும் ஒரு தேர்வு நடக்கும். மீண்டும் ஒரு தேர்வு நடத்தி அதிலையும் தோல்வியுற்றால் அந்த வகுப்பிலேயே மாணவன் நிறுத்தப்படுவான். அவனுக்கும் அவனுடைய குழந்தைக்கும் இந்த பெற்றோருக்கும் வழிகாட்டி நெறிமுறைகளை ஆசிரியர்கள் தெரிவிப்பார்கள். தலைமை ஆசிரியர் அந்த பட்டியலை கையில வைத்துக் கொண்டு எக்காரணத்தை கொண்டு பள்ளியை விட்டு அவர்களை நீக்கக்கூடாது. இவங்க நீக்க வேண்டாம் சார், நீங்க எப்ப 2 தடவை ஃபெயில்னு சொல்லிட்டீங்களோ, இன்றைக்கு கிராமப்புறத்தை பொறுத்தவரையிலும் பெண் குழந்தைகள் நம்மலாம் போராடி பல்வேறு நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையில பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி எல்லா குழந்தைகளையும் பள்ளிகளிலே சேர்க்க வேண்டும் என்கிற அந்த கோட்பாட்டோடு இன்றைக்கு பெண் கல்வி, பாலியல் வேறுபாடு இல்லாத ஒரு கல்வி என்று பள்ளிக்கூடத்திலே இலவச உணவு, காலை உணவு, புத்தகம், நோட்டு புத்தகங்கள், சைக்கிள், லேப்டாப், இப்படி பல்வேறு மதிய உணவு திட்டம், இலவச சீருடை, இலவச காலணி, இப்படி என்று பல உதவிகளை செய்து
குழந்தைகளை பள்ளிக்கு கொண்டு வருகிறோம். நந்தகுமார் சார், கிராமங்களை நந்தகுமார் சார், பொறுத்தவரை ஒரு பெண் குழந்தை நீங்க ஃபெயில் ஆகிவிட்ட நந்தகுமார் சார், நீங்க சொல்லி புரியுது. உண்மையிலே நந்தகுமார் சார், கிராமப்புற ஏழை மாணவர்கள் மற்றும் கிராமப்புற மாணவர்கள் மாநில கல்வி திட்டங்கள், குழந்தை தொழிலாளர்கள் குழந்தை தொழிலாளர், ஆமா, சமூக நீதி புறக்கணிக்கப்படும் சார். நம்ம எவன்லாம் படிக்க வைக்க முருகன் சார், ஒரே நிமிஷம்.